வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கோஸு, அப்புறம் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா முளைக்கட்டின சுண்டல், இது எல்லாத்தையும் வச்சு நாம் ஒரு சூப்பு தான் பண்ண போகிறோம். இந்த பனி சீசனுக்கு ஏற்ற ஒரு சூப்பு. பனி சீசனில் வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப நல்லா எப்படி வச்சுக்கணும், நம்ம சமசீராக வச்சுக்கணும். அதுக்கான ஒரு சூப்பு தான் இதை ரெடி பண்ணுறேன். விட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து நல்லா தணித்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பு தாங்க இது. குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி நான் எடுத்துக்கிறேன். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல இந்த காய்கறிகளெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோன்னா, எப்போதும் போல தான் மஞ்சத்தூள் போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கழுவின காய்கறி எல்லாத்தையுமே நாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. பாருங்கள், பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயத்தை நான் வேக வச்சுக்கிறேன். இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி தான் என்ன செய்வோம், சூப்பில் கொஞ்சம் சேர்த்தா தான் கொஞ்சம் குழப்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் நிறைய சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நறுக்கிய காய்கறியை எல்லாம் ஒரு 4 கிளாஸ் தண்ணி வச்சு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. இப்போ முளைகட்டின இந்த சுண்டலையும் இதோட சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன். வேக வைக்கிறது எல்லாமே உப்பு போட்டு வேக வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் அரைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இங்கே சூப்புக்கு வேக வைக்கிறதுக்காக தக்காளியையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச பூண்டை போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள், தனியாத்தூள் இந்த ரெண்டும் தான் நமக்கு இந்த சூப்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம் வந்து சளிக்காக இந்த சூப்பு வைக்கலை, நாம் வந்து உடல் சூட்டை வந்து குறைச்சி நல்ல விட்டமின்ஸ் நிறைய வேணும் அப்படின்றதுக்காக தான் நாம் இந்த சூப்பை வைக்கிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. மிளகு லெமன் ரெண்டுமே நம்ம குடிக்கும்போது சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போவே இந்த மிளகுத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பும் மீதி வந்து சூப்புக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வேக வச்சுக்கோங்க இதை. இப்போ வேக வச்ச காய்கறி கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த சுண்டல் உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அந்த சுண்டல் உருளைக்கிழங்கு வேக வச்சதெல்லாம் கொஞ்சம் வேக வச்ச காயும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். வேக வச்ச காயோட அரைச்சி வச்ச இந்த காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா உடனே கலக்கி எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவரையும் கலக்கி அதில் சேர்த்துருங்க. சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடுச்சு. பரிமாறிட வேண்டியதுதான். பாட்டு கேட்டுதா இதில்? ஐயோ, ஏன்டா இது மாதிரி பண்ண.